மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழப்பெரும்பள்ளம் பகுதியில் கலைமகள் நர்சரி மற்றும் பிரைமரி தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் கீழப்பெரும்பள்ளம், மேலப்பெரும்பள்ளம், வானகிரி, தர்மகுளம், மேலையூர், தலைச்சங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 150 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளி நிர்வாகம் சென்னை வர்த்தனா எனும் தனியார் நிதி நிறுவனத்திடம் 3 கோடி ரூபாய் கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாததால் அந்நிறுவனத்தினர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று போலீஸ் பாதுகாப்புடன் கடந்த 2ஆம் தேதி காலையில் பள்ளியை இழுத்து மூடி பூட்டி சீல் வைத்துள்ளனர். மேலும் வகுப்பறைகளையும் தகர சீட்டுகள் கொண்டு அடைத்து வைத்துள்ளனர். இதனை அறிந்து பள்ளிக்கு வந்த பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை அருகிலுள்ள ஒரு ஓட்டு கட்டிடத்தில் தற்காலிகமாக வைத்து பாடம் நடத்தி வருகின்றனர். கல்வி பயிலும் மாணவர்களை வெளியே விரட்டுவிட்டு பள்ளிக்கு சீல் வைத்துள்ளதாகவும், கடந்த 10 நாட்களாக மாணவர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் பாதுகாப்பும் இல்லாத பழைய ஓட்டு கட்டிடத்தில் மாணவர்கள் ஆபத்தான சூழலில் கல்வி பயின்று வருவதாகவும் குற்றம் சாட்டிய பெற்றோர்கள் இன்று கீழப்பெரும்பள்ளம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பூம்புகார் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மகா பாரதியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மாணவர்கள் தற்காலிகமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் பாதுகாப்பும் இல்லாத ஓட்டு கட்டிடத்தில் மாணவர்கள் வைத்துக் கொண்டு பள்ளி நடத்துவதாகவும், ஆபத்து நிறைந்த அந்த பழைய கட்டிடத்திற்கு பிள்ளைகள் அனுப்புவதற்கு மிகவும் பயமாக இருப்பதாகவும், மேலும் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால கல்வி பாதிக்கப்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் பள்ளியை திறந்து எங்கள் குழந்தைகளுக்கு உதவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முதன்மை கல்வி அலுவலரை அனுப்பி பார்வையிட்டு நடவடிக்கை மாற்றி ஏற்பாடு செய்து தருவதாகவும், பள்ளி நிர்வாகத்தை அழைத்து விரைவில் பள்ளி திறக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார்.